வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். பாலிவுட் திரையுலகில் பிரபல நடிகையுடைய கணவர் கரிஷ்மா கபூரின் முன்னாள் கணவர் திடீரென மரணம். பிரபலங்கள் இரங்கல். யார் அந்த பிரபல நடிகர், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாலிவுட் நடிகை கரிஷ்மா கபூரின் முன்னாள் கணவர் சஞ்சய் கபூர் திடீரென காலமாகியிருக்கிறாரு. அவருக்கு வயது 53. குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாரு. இவருடைய மறைவுக்கு பலருமே இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. பிரபல இந்திய தொழிலதிபரும் பாலிவுட்டின் நடிகையின் முன்னாள் கணவருமான சஞ்சய் கபூர் இங்கிலாந்தின் 53 வயதில் காலமாகியிருக்கிறாரு. விளையாட்டு பிரியரான இவர் போலோ விளையாடு கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கிறாரு. அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறாங்க. மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்த போது சிகிச்சை பலனளிக்காம சஞ்சய் உயிரிழந்திருக்கிறாரு. அவர் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த போது தேனீ ஒன்று அவரது வாயில் நுழைந்து மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. தொழிலதிபரான சஞ்சய் கபூர் பாலிவுட் நடிகை கரிஷ்மா கபூரை மணந்தார். அவருக்கு மகள் சமேரா மற்றும் மகன் கியான் என்ற 2 மகன்கள் குழந்தைகள் இருக்கிறது. இவர் 2016ஆம் ஆண்டு பிரிந்திருக்கிறாங்க. சஞ்சய் நடிகை கரிஷ்மா திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு ஆடை வடிவமைப்பாளரான நந்திதா மகாதானியை மணந்தாங்க. அதற்கு பின்பு பிரியா கஸ்தேவை மணந்திருக்கிறாரு. அவருக்கு அமெரிக்கா ஹோட்டல் அதிபர் விக்ரமனின் முன்னாள் மனைவியாங்க. அவங்க திடீரென மறைவு நண்பர்கள், சக ஊழியர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இவங்களுடைய முன்னாள் மனைவிக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இவருடைய மறைவு திரையுலகில் மட்டுமல்லாமல் பாலிவுட் சினிமா துறைகளையே உலுக்கியதுன்னே சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சி அடை வைத்துள்ளது. குறிப்பாக சொல்லணும்னா மாரடைப்பால் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் வரிசையாக இறந்துக்கிட்டே போகிறாங்க. இந்த மாரடைப்பு வருவதற்கு காரணம் மிக குறைந்த வயதிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு வருகிறது. 20 வயதிலிருந்து 41 வயதுக்குள் உட்பட்ட பிரபலங்கள், பொதுமக்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா வரிசையாக மரணம் அடைந்து போகிறாங்க. சமீப காலத்துக்கு முன்னாடி பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் மாரடைப்பு காரணமாகத்தான் இறந்து போனார். இவருடைய மரணம் இவருடைய குடும்பத்திலிருந்து மீளாமல் இருந்து வருகிறாங்க. அதனைத் தொடர்ந்து சீரியல் நடிகரான ஸ்ரீதர் அவர்கள் திடீரென மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். இவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவரும் இறந்து போன செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சி அடைவித்துள்ளது. இவருக்காக ஆழ்ந்த இரங்கல் நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கிறேன். நீங்களும் இரங்கல் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.